이번 당일자는 지뢰 불체 சோதிக்காதீங்க சோதிக்காதீங்க. நான் என்ன சொல்ல வரும்போது தான் அனௌன்ஸ்மெண்ட் வரும். கொரியன்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரே பிராண்ட் அப்சஸ்டாக இருப்பாங்க. போடுற ட்ரெஸ்ஸாக இருக்கட்டும், வாட்சாக இருக்கட்டும், ஷூவாக இருக்கட்டும், எல்லாமே. ஆனால் இப்படி ஒரு கண்ட்ரியில் இந்த பிராண்டெல்லாம் பிரேக் பண்ணி ஒருத்தர் வரும். நம்ம இறங்க வேண்டிய ஸ்டாப்பில் பெல் அடிக்கணும். பெல் அடிக்கலைன்னா பிரச்சனைக்கு அதுக்கப்புறம் கடைக்கு வந்துட்டோம். இந்த இருக்க பாருங்க, இந்த பிராண்ட் அழிக்கிறதுல தான்டா நான் ஸ்பெஷலிஸ்ட். இவ்வளோ பெரிய சாக்லேட்லாம் முன்னாடி நம்ம ஊரில் இல்லைன்னா ரெக்கார்ட் நோட் எழுதுறப்போ சாக்லேட் கொடுக்குறது இவ்வளோ பெரிய சாக்லேட் சேர்ப்பாங்க. நாங்கள் நோ பிராண்ட் எதுக்கு வந்தோம்னு பார்த்தீங்கன்னா சாக்லேட் அவங்க வந்தோம். என்ன ஊருக்கு போகிறாரு, ஆல்ரெடி ஆன்லைனில் பாக்ஸ் தான் வாங்கி வச்சிட்டாரு. இப்போ நோ பிராண்டில் தான் நான் வந்து வாங்குவேன்னு சொல்லிட்டு இங்கே வந்திருக்காரு. அடுத்து கோஸ்கோவில் வேற போய் வாங்கணுமா, இமார்ட்டில் வேற போய் வாங்கணுமா. கஸ்டம்ஸில் பார்த்தீங்கன்னா இவரை பிடிச்சிருங்க. சென்னை ஏர்போர்ட்டா திருச்சி ஏர்போர்ட்டானா? திருச்சி பிடிச்சிருவாங்க. திருச்சியிலே பிடிச்சி பாதி அவங்க எடுத்துக்கிட்டு தான் நம்மளுக்கு கொடுப்பாங்க. கிராசரிஸு, அந்த ரெடிமேட் ஃபுட் ஐட்டம்ஸு, சாக்லேட்ஸு, ஆயில், சிப்ஸு, அது மாதிரிலாம் வாங்கினா நீங்கள் இங்கே வரலாம். இன்னும் நிறையா இருக்குது. வெஜிடபிள்ஸ், எக்ஸ் கூட இருக்குது. என்னது இது, தேங்காய் எண்ணெயா? ஓ, விஸ்கி. ஓ மை காட்.